இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் போன்ல செலக்ட் பண்ணி புடவை எடுத்தாச்சே. ஆமா, ஆனா நான் நேர்ல வந்து என் கையால எடுத்து கொடுக்கலையே. பரவாயில்ல, நீங்க வேலையா பிஸியா இருந்தீங்க தானே. இப்பதான் நான் ஃப்ரீ ஆயிட்டேன்ல, அதனாலதான் நாம இப்ப உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச கலர்ல ஒரு புடவை இல்ல, பிடிச்சது எல்லாத்தையும் எடுக்க போறோம். எதுக்கு? அதான் எடுத்தாச்சுல்ல. அது வேற இது வேற. இது சம்திங் ஸ்பெஷல். நானே நேரா வந்து உங்களுக்காக செலக்ட் பண்றது. ஓகே, கம். வர்ஷினி, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோங்க. இல்ல, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுங்க. சரி, ஓகே. சொல்லுங்க சார். அந்த சைடுல இருக்கிறது எடுங்க. இதோ அது. சரிங்க சார். இந்தாங்க. அந்த கலர் எடுங்க. இத பாருங்க சார், இதுவும் நல்லா இருக்கும். அத்தை எங்க சிந்தாமணி? ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க? ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு போனோம் அண்ணி. திடீர்னு அம்மா பானுமதி அன்னைக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிட்டாங்க. எதுக்கு அவங்களுக்கு போன் பண்ணி வர சொன்ன? சுபத்ரா அன்னைக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க, வாமா போலான்னு நான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துல பானுமதி அண்ணியும் அங்க வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் அம்மா என்ன போ சொல்லிட்டாங்க. அத்தை எதுக்காக அவங்கள வர சொன்னாங்கன்னு உன்கிட்ட சொல்லலையா? என்கிட்ட எதுவுமே சொல்லல அண்ணி. அவங்க போ சொன்னாங்க, நான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு வந்துட்டேன். எந்த கோவிலுக்கு போனீங்க? நம்ம எப்போதும் போற நாகத்தம்மன் கோயிலுக்கு தான். ஓ, பானுமதியை எதுக்கு வர சொல்லிருப்பாங்க? பானுமதி அத்தையை ஏதாவது பண்ணிடுவாளோ? நாமளும் கோயிலுக்கு போலாம். சூப்பர், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே பண்ணுங்க. எதுக்கு இத்தனை புடவை எடுக்கிறீங்க? ஒரு புடவையே போதும். ஆஹா, அதெல்லாம் முடியாது. இந்த எல்லா புடவையிலையும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். வர்ஷினி, இனிமே உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க என்கிட்ட சொல்லணும். நாம சேர்ந்து போய் வாங்கிக்கலாம். ஓகே? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நான் புரிஞ்சு நடந்துக்க முடியும். மேடம், தேங்க்யூ சார். தேங்க்யூ.